வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிகச்சிறந்த வரலாற்று விளக்கத் தொகுப்பை பார்க்க போறோம். பண்டைய இந்தியாவோட இணையற்ற அறிவாற்றல், அப்புறம் நகைச்சுவை நிரம்பிய ஒரு புகழ்பெற்ற மாமனிதரோட கதைகளை தான் நாம அலச போறோம். வரலாற்று சான்றுகள், சுவாரஸ்யமான மூலக்கதைகள்னு எல்லாத்தையும் தேடி பிடிச்சு இந்த தொகுப்பை உருவாக்கியிருக்கோம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். எப்படி ஒரு சாதாரண கவிஞர் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தோட தலை சிறந்த அறிஞர்களை தான் அறிவாற்றலால தோற்கடிச்சார்? யோசிச்சு பாருங்க. தன்னுடைய மூளையை ஒரு மாபெரும் ஆயுதமா பயன்படுத்திய அந்த மாமனிதரோட புத்திசாலித்தனத்தை தான் இன்னைக்கு நாம முழுமையா ஆராய போறோம். பகுதி 1. விஜயநகர பேரரசு மற்றும் அரசவை. ஒரு மாமனிதனை பத்தி நாம முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல அவர் வாழ்ந்த உலகத்தை பத்தி நாம புரிஞ்சுக்கணும் இல்லையா? வரலாற்றுல மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் ஆட்சி செய்த விஜயநகர பேரரசு கலை மற்றும் செல்வத்தோட உச்சம்னு சொல்லலாம். அந்த அரசவையில சும்மா இல்லங்க, நாட்டோட தலை சிறந்த அறிஞர்கள், கவிஞர்கள், ஆலோசகர்கள்னு மாபெரும் மேதைகள் நிறைஞ்சிருந்தாங்க. சொல்லப்போனா இது பயங்கர சவாலான ஒரு இடம். இங்க புத்திசாலித்தனத்துக்கு மட்டும்தான் முதல் மரியாதை. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல சாதாரண ஒரு மனிதர் தன்னோட திறமையை நிரூபிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயமா என்ன? அடுத்து பகுதி 2. தெனாலிராமனின் வருகை. அரசவையில நடந்த அந்த பெரிய மாற்றத்தை பத்தியும் நம்ம முக்கிய கதாநாயகனை பத்தியும் இப்போ பாப்போம். பலரும் நினைக்கிற மாதிரி தெனாலிராமன் வெறும் அரசபை கோமாளி கிடையாதுங்க. அவர் ஒரு விகடக் கவி. அதாவது தன்னோட நகைச்சுவை, கிண்டல், அப்புறம் மாற்று சிந்தனை மூலமா ரொம்ப ஆழமான உண்மைகளை அரசனுக்கும் மக்களுக்கும் உணர்த்திய ஒரு அபாரமான அறிஞர். மக்களை சிரிக்க வைக்கிற அதே நேரத்துல அவங்கள சிந்திக்கவும் வச்ச ஒரு மாமேதை அவர். இங்க நாம கட்டாயம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் ராஜகுருவுக்கும் தெனாலிராமனுக்கும் இடையில இருந்த அந்த மிகப்பெரிய முரண்பாடு. ராஜகுரு பாத்தீங்கன்னா ரொம்பவே பழமைவாதி. அதிகாரம், கௌரவம் இது மேல அதிக பற்று கொண்டவர். ஆனா நம்ம தெனாலி அப்படி இல்ல. வழக்கத்துக்கு மாறானவர். நகைச்சுவையையும் தர்க்கத்தையும் தான் ஆயுதமா பயன்படுத்துபவர். இந்த 2 வேறுபட்ட குணங்களுக்கு இடையில நடந்த மோதல் தான் வரலாற்றுல பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளுக்கு காரணமா அமைஞ்சது. பகுதி 3. ராஜகுருவின் பொறாமை. முழுமையான அதிகாரம் கொண்ட ஒருத்தர் தன் கண் முன்னாடி நிற்கிற ஒரு மாபெரும் அறிவாளியை கண்டு பயந்தா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ராஜகுரு எப்படி ஒரு வலைய திட்டமிட்டு விரிக்கிறார்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. முதல்ல தெனாலிய அவமானப்படுத்த ஒரு சரியான வாய்ப்பை தேடுறார். அப்புறம் அதிலிருந்து அவர் தப்பிக்கவே முடியாதபடி ஒரு கடினமான தர்க்க ரீதியான வலைய உருவாக்குறார். கடைசியா அரசவையில எல்லார் முன்னாடியும் சவால் விட்டு தெனாலிய முடக்க பார்க்கறார். இதுதான் ராஜகுருவோட மாஸ்டர் பிளான். முழு அரசவையும் மூச்ச பிடிச்சுக்கிட்டு முற்றிலும் அமைதியா காத்திருந்தது. இந்த ஒற்றை வரி அந்த அவையில இருந்த கடுமையான பதற்றத்தை அப்படியே நம்ம கண் முன்னாடி நிறுத்துது இல்லையா? இவ்ளோ பெரிய நெருக்கடியிலிருந்து தெனாலிராமன் எப்படி தப்பிச்சிருப்பாருன்னு நீ நினைக்கிறீங்க? பகுதி 4. தெனாலியின் கூறுமதி. எந்த வலையிலையும் சிக்காம தெனாலிராமன் கொடுத்த அந்த அற்புதமான பதிலடிகளை இப்ப நாம பார்க்கலாம். ஒரு புத்திசாலி வலையோடு சண்டையிடுவதில்ல, அது விளையாட்டோட விதிகளையே மாற்றியமைக்குது. இந்த வார்த்தைகள் தெனாலிராமனோட முழு தத்துவத்தையும் மிகச் சிறப்பா நமக்கு சொல்லுது. ராஜகுருவோட நேருக்கு நேர் நின்னு வீண் விவாதம் பண்றத தெனாலி தவிர்த்திடுவாரு. அதுக்கு பதிலா அந்த தர்க்கத்தையே அப்படியே தலைகீழா மாத்திடுவாரு. அதுதாங்க தெனாலியோட வெற்றியின் ரகசியம். மாமன்னர் கிருஷ்ணதேவராயரோட பெருஞ்சிரிப்பு திடீர்னு அந்த மண்டபம் முழுவதும் எதிரொலிச்சது. ஆமாங்க, மன்னரோட கோபத்துக்கு ஆளாகி தண்டனை வாங்கறதுக்கு பதிலா தெனாலியோட நுட்பமான பதில்கள் எப்பவுமே மன்னரோட மாபெரும் சிரிப்புல தான் போய் முடியும். எப்பேற்பட்ட நிலைமையும் நொடிப்பொழுதுல தமக்கு சாதகமா மாத்துறது அவருக்கு கைவந்த கலை. உண்மையில தெனாலி ஒரு சாதாரண நகைச்சுவையாளர் மட்டும் கிடையாது. அவர் பிரச்சனைகளை தீர்க்கறதுல ஒரு தலை சிறந்த மாஸ்டர் மைண்ட். எதிரியோட வாதத்துல மறைஞ்சிருக்கிற குறைய கண்டுபிடிக்கிறது, அதை நம்ம அன்றாட வாழ்க்கையோட ரொம்ப சுலபமா ஒப்பிட்டு பேசுறது, எதிரியே முட்டாளா தெரியற அளவுக்கு பதில ரொம்ப கூலா சொல்றது, இப்படி திட்டமிட்டு செயல்பட்டு தான் மன்னரோட பாராட்டையும் பெருமதிப்பான வெகுமதி அவர் தட்டி சென்றார். 1000 இந்த நம்பர் எதை குறிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெனாலிராமன் தன்னோட ஈடு இணையற்ற புத்திசாலித்தனத்துக்காக அரச கருவூலத்திலிருந்து அடிக்கடி பரிசா வென்ற அந்த ஆயிரக்கணக்கான பொற்காசுகளை தான் இது குறிக்குது. அவரோட ஒவ்வொரு சிறப்பான தீர்வுக்கும் மன்னர் வாரி வழங்கின மாபெரும் பரிசுகளை வை. பகுதி 5. நீதி மற்றும் பண்புகள். இந்த கதைகள் எல்லாம் ஏதோ சும்மா மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக மட்டும் சொல்லப்பட்டவ கிடையாதுங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி ரொம்ப ஆழமான ஒரு வாழ்வியல் அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு. இந்த கதைகள் எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு அறநெறியை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. பொறாமையையும் தீமையையும் எப்பவுமே புத்திசாலித்தனம் ஈஸியா வென்றிடும். உண்மையான ஞானத்துக்கு அடக்கம் தேவையே தவிர வெறும் பெரிய பதவிகள் மட்டும் பத்தாது. அரசனுக்கே ஒரு அறநெறி வழிகாட்டியா நம்ம தெனாலிராமன் செயல்பட்டிருக்காரு. தன்னோட நகைச்சுவை மூலமாவே அவையில இருந்த அதிகார திமிர அவர் எப்படி கட்டுக்குள்ள வச்சிருந்தாருன்னு இதிலிருந்து நமக்கு ரொம்ப தெளிவா புரியுது.
இறுதியா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போக விரும்புறேன். தெனாலிராமனோட இந்த மாற்றுச் சிந்தனைய நாம எதிர்கொள்ற நம்ம அன்றாட வாழ்வின் சவால்களுக்கு எப்படி பயன்படுத்தலாம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை நீங்க ஒரு கடினமான அல்லது தீர்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ளும்போது அதை அப்படியே ஒரு விகட கவியோட பார்வையில இருந்து அணுகி பாருங்க. வழக்கமான விதிகளை உடைச்சு மாற்றி யோசிங்க. நிச்சயம் அது உங்களுக்கு ஒரு புதிய தெளிவான தீர்வை தரக்கூடும். தொடர்ந்து சிந்திங்க. மற்றொரு சுவாரஸ்யமான விளக்கத் தொகுப்பில் சந்திப்போம். நன்றி.